रामानुजायति रामानुजा रामानुजायति 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 रामानुजा रामानुजायति 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 रामानुजा। जय श्रीमन्नारायण। श्रीशैलेशदयापात्रं भक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। जय श्रीमन्नारायण। நம்ம கணினுன் சிறுத்தாம்பு ஒரு தடவை இப்போ சேவிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். आविदित विषयांतरश्चठारेः उपनिषदाम् उपगानमात्रभोगः अपि च गुणवशात् तदेकशेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु वेदं नाननियेन् वेदं தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குரூரியரே எங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவனே அரண் கண்ணினுன் சுருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே கண்ணினும் சுருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்றின்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே திரிதந்தாகிலும் தேவப்பிரானுடை கரிய கோலத் திருவுருக்காண்பன் நான் பிரியவன் குருகூர் நகர் நம்பிக்காளுரிய நாயடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே நம்பினேன் பிறல் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாளையும் முன்னெலாம் செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் நின்னே இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்னுதன் புகழ் எத்தருளினான் குன்னமாட திருக்குருகூர் நம்பி என்னும் என்னை இகழ்விலன் காண்பினேன் கண்டுகொண்டென்னை காரிமாறப்புறான் பண்டை வல்வினை பாத்தி அருளினான் எண்டிசையும் அரிய அம்புகேன் கொண்டமிழ் சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நுரத்தினான் தக்கசீர் சடகோபனன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயல் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உண்டன் மைகொழற்கண்பையே பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நன்னார் பொழில் சோர் குழுகூர் நம்பி முயல்கின்றேன் உண்டன் மொய்கொழற்கண்பையே அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பனாம் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே
சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். திருவாய்மொழியோட தனியன்களை இன்றைய தினம் நம்ம சேவிக்க இருக்கின்றோம். திருவாய்மொழிக்குள்ள நம்ம பிரவேசம் பண்றோம். இப்போ பொதுவா அதிகமா இன்னும் மேல இருக்கக்கூடிய பல கதைகள் இதெல்லாம் போக போக நம்ம பார்த்துட்டே வருவோம். அத சரியா? இந்த திருவாய்மொழிக்குன்னு இருக்கக்கூடிய தனியன்கள் சுவாமி நம்மாழ்வார் மேல இருக்கு. இந்த தனியன்கள் முதல்ல நம்ம பார்க்கறது நாதமுனிகள் அருளி செய்த தனியன். அத முதல்ல நம்ம பார்ப்போம். திருவாய்மொழி புஸ்தகத்துல முதல்ல இந்த தனியன் கொடுத்திருப்பா. திருவாய்மொழி தனியா இருந்ததுன்னா, அப்படி இல்லாட்டினா 4000 அப்படின்னு சொல்லி அதுல இதை கொடுத்திருப்பா உங்களுக்கு. அதை நீங்க எடுத்துக்கோங்க. பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருக்கு திருநாமம் எழுதி வச்சுக்கோங்க. பிரபன்ன ஜன கூட்டஸ்தா அப்படின்னு தமிழ்ல பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு. அதுல ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்கள்ல இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது சாமவேதத்தின் சாராம்சமாக இருக்கக்கூடியது. அதையும் எழுதி வச்சுக்கோங்க. திருவாய்மொழிங்கிறது என்னவா இருக்கு? சாமவேதத்தோட சாரமாக இருக்கு. இது மாதிரி ஆழ்வாருடைய மற்ற 3 பிரபந்தங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம் மற்றும் அதர்வண வேதத்தினுடைய சாரமாக இருக்கிறது. ஓகேவா? திருவாய்மொழி சாமவேதத்தின் சாரம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வண வேத சாரம் பெரிய திரு அந்தாதி. அதர்வண வேதசாரம் பெரிய திருவந்தாதி. திருவாசிரியம் யஜுர்வேதத்தின் சாரம். திருவிருத்தம் ரிக்வேதத்தின் சாரம். திருவிருத்தம் அப்படிங்கிறது ரிக்வேதம். விருத்தம் இருக்கு, இருக்வேதம். ரிக்வேதத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. இருக்கினுடைய சாரம் திருவிருத்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திரு ஆசிரியம் அப்படிங்கிறது யஜுர்வேத சாரம். பெரிய திருவந்தாதி அப்படிங்கிறது அதர்வண வேத சாரம். திருவாய்மொழி அப்படிங்கிறது சாமவேத சாரம். 4 வேதங்களையும் தமிழ்ல அருளி செய்தவர் யாருன்னு கேட்டா நம்ம சுவாமி நம்மாழ்வார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். இது நன்னா தெரியணும் எல்லாருக்கும். திருவிருத்தம் ரிக்வேதசாரம், திருவாசிரியம் யஜுர்வேதசாரம், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதசாரம், திருவாய்மொழி சாமவேதசாரம். இது 4 சொல்ல தெரியணும். அப்போ நிறைய விசேஷங்களை சொல்றாரு இதுல. இப்ப முதல்ல தனியன்களை நம்ம பார்ப்போம். இந்த திருவாய்மொழியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த திருவாய்மொழியில ரொம்பவும் புகழ்ந்து பேசப்படுவது எதுன்னா ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய எல்லா அவதாரத்தை பத்தியும் அங்கங்க சொல்றார். ஆனாலும் கிருஷ்ணாவதாரம் ரொம்ப விசேஷமாக இங்கு சேவிக்கப்படுகின்றது. ஓகே, முதல்ல பக்தாமிருதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தனியன். திருவாய்மொழி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தனியன் இது. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். பக்த அமிர்தம், பக்தாமிருதம், விஸ்வ ஜன அனுமோதனம். 3 வார்த்தைகள் சேர்ந்திருக்கங்க. விஸ்வஜனானுமோதனம், பக்தாமிருதம், விஸ்வஜனானுமோதனம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். ஷடகோப, ஷடகோபங்கிறத கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ஷடகோபர் அப்படிங்கறத கரெக்ட். சடகோபர் அப்படின்னு சொல்றது கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் கிடையாது சம்ஸ்கிருதத்துல. ஷடகோபர். ஷடம்ங்கிறது அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜீவன் பிறக்கும் போது மாயைய உண்டாக்குற ஒரு வாயு, அதுக்கு பேரு ஷடம் என்னும் வாயுன்னு சொல்லுவா சம்பிரதாயத்துல. அதனிடம் கோபம் கொண்டதுனால ஷடகோபர் என்று அவருக்கு திருநாமம் சுவாமி நம்மாழ்வாருக்கு. ஷடகோப வாங்மயம் சஹஸ்ர சாகோபனிஷத் சமாகமம். சகஸ்ர
ஷாகா உபனிஷத்து அல்ல, ஷாக உபனிஷத்து, சகஸ்ர சாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்து, சகஸ்ர சாக உபனிஷத் என்று இருக்கிறது, சேர்ந்திருக்கு. சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம், ஒரே வார்த்தை இது, சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம். நமாம்யகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேதம் அப்படின்னா திவ்ய பிரபந்தத்தோடைய சம்ஸ்கிருத பேரு திராவிட வேதம் அப்படின்னு. தமிழ் வேத கடல். இங்க பொதுவா இந்த ஸ்லோகத்துல திராவிட வேதம்ங்கிறது திருவாய்மொழியை குறிக்கிறது. பொதுவாவே திவ்ய பிரபந்தங்களுக்கு திராவிட வேதம்னு பேரு. திராவிட அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்னு அர்த்தம், அவ்வளவுதான். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். இது திருவாய்மொழி அப்படிங்கிற தமிழ் வேத கடலை அளித்த நம்மாழ்வாருக்கு நமஸ்காரம். இந்த இடத்துல திராவிட வேத சாகரம் என்று சுவாமி நம்மாழ்வார சொல்றோம். திராவிட வேதம்னு திருவாய்மொழியையும், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம், திருவிருத்தம் ஆகிய 4 பிரபந்தங்களையும் அருளி செய்த சுவாமி நம்மாழ்வாரை தான் நம்ம என்ன சொல்றோம்? திராவிட வேதத்தின் கடல் என்று சொல்லுகின்றோம். திராவிட வேத சாகரம், சாகரம்னா கடல் என்று சொல்லுவோம். பக்த அமிர்தம், பக்தர்களுக்கு அமுதம் போன்றது திருவாய்மொழி. முதல்ல சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆக்சுவலா திராவிட வேத சாகரம் அப்படின்னு நம்மாழ்வாரையும் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். திராவிட வேத சாகரம்னு நம்மாழ்வாரையும் சொல்றதா நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்ல திவ்ய பிரபந்தத்தையும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். திராவிட வேத சாகரம் பக்த அமிர்தம், பக்தர்களுக்கு அமிர்தம் போல இருக்கிறது திருவாய்மொழி. அள்ளி அள்ளி பருக பருக அமிர்தம் மாதிரி இருக்கு திருவாய்மொழி, அதான் பக்தாமிர்தம். விஸ்வஜன அனுமோதனம், உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும், விஸ்வஜனங்கள், வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு நாச்சியார் சொன்ன மாதிரி விஸ்வஜனங்களுக்கும் அனுமோதனம் அப்படின்னா தொடர்ந்து, அணுனா தொடர்ந்து, மோதனம்னா ஆனந்தத்தை அளிப்பது, நான் ஸ்டாப் ஆனந்தத்தை உலகம் முழுக்க கொடுத்துட்டு இருக்கிறது எதுனா திருவாய்மொழி. சர்வ அர்த்ததம், அர்த்தம்னா பொதுவா செல்வங்கள்னு அர்த்தம். எல்லா விதமான செல்வங்களையும் அருளக்கூடியது. த அப்படின்னா கொடுக்கிறது, சர்வார்த்ததம்னா எல்லா செல்வங்களையும் கொடுக்கிறது. பெரும் செல்வங்களுக்கெல்லாம் செல்வமாய் விளங்கக்கூடிய மகாலட்சுமியை தன் மார்பில் உடைய பெருமாளையே கொடுக்கிறதுனா வேற என்னத்தை கொடுக்காது? அதனால சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம். வாங்மயம்னா வாக்குனா மொழி, வாங்மயம் மொழியாக இருக்கு. திருவாய்மொழி, திருவாய்ங்கிறது இந்த இடத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய், அந்த வாயினுடைய மொழி ஆதலால் திருவாய்மொழின்னு தமிழ்லையும் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம்னு சம்ஸ்கிருதத்திலையும் சொல்றோம். சகஸ்ர சாகா உபனிஷத்து, சகஸ்ர சாக்கைகளை உடைய உபனிஷத் எது? சாமவேதம் உபனிஷத்துக்கள். சகஸ்ர சாக்கைனா 1000 கிளைகளை உடைய உபனிஷத்துக்கள். உபனிஷத்து ஆயிரக்கணக்கில் இருக்கு. சகஸ்ர சாக உபனிஷத்து சமாகமம். சாமவேதம் தான் பல 1000 சாக்கைகளை உடையதுன்னு சொல்லுவா. அந்த சாமவேதத்தின் சாரமா இருக்கு. சமாகமம் அப்படின்னா அதுக்கு சமமாக தோன்றியது. அப்பேற்பட்ட திராவிட வேத சாகரம். இந்த திருவாய்மொழியை நமஸ்காரம் பண்றேன், இல்ல அந்த திருவாய்மொழியை அளித்த சுவாமி நம்மாழ்வாரையும் நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆனா பொதுவா இது திருவாய்மொழிக்கே ஒரு நமஸ்காரம், இந்த கிரந்தத்துக்கு ஒரு நமஸ்காரம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம்
சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். இது அருளி செய்தவர் நாதமுனிகள். அடுத்தது ஈஸ்வர முனிகள் அருளி செய்த தனியன். திருவழுதினாள் என்னும் தென்குருகூர் என்னும் என்றும் இருக்கிறத என்னும் படிக்க வேண்டும். திருவழுதினாள் என்னும் தென்குருகூர் என்னும் மறுவினியவன் பொருணல் என்னும். திருவழுதினாள் என்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய வன் பொருணல் என்னும். அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்போதும், எப்பொழுதும், எப்போதும் இல்லை எப்பொழுதும். அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நஞ்சேதழிந்த. திருவழுதி நாடென்னும், திருவழுதி அப்படிங்கிறது நாடு. சுவாமி நம்மாழ்வார் திருவவதாரம் செய்த நாட்டுக்கு பேர் என்னது? திருவழுதி நாடு என்பது. திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியைத்தான் திருவழுதி நாடு என்று சொல்லுகின்றோம். தென்குருகூர் என்னும், தென்குருகூர் என்றால் ஆழ்வார் திருநகரி, அந்த திருத்தலம். திருவழுதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் மறு இனிய. மறு இனிய அப்படின்னா விரும்பியபடி எல்லாரும் விரும்பும் வண்ணம் அழகாக இருக்கக்கூடிய பன் பொருணல் என்னும். பன் பொருணல் அப்படிங்கிறது தாமிரபரணி. பொருணையாறு, தென் பொருணைன்னு சொல்றோம் இல்லையா, பொருணையாறு, அதாவது தாமிரபரணி நதி. மறுவினியவன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்போதும். எப்பவுமே ஒரு மகான்களை சிந்தனை பண்ணும்போது அவ எங்க அவதாரம் பண்ணினாங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டாட வேண்டும். தாமிரபர்ணி நதியஸ்ய கிருதமா யத்ர கிருதமாலா பயஸ்வினி என்று ஸ்ரீ பாகவதத்துல நம்ம உத்தவ கீதையில கிளாஸ்க்கு வந்தவாளுக்கெல்லாம் தெரியும். தாமிரபர்ணி நதி யத்ர கிருதமாலா பயஸ்வினி. ஆழ்வார்கள் பிறக்கக்கூடிய இடங்களை பாகவதம் கணிக்கிறது. அதுல முதல்ல சொல்றது தாமிரபரணி நதி. அந்த தாமிரபரணி நதி கரையில தான் சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியில திருவவதாரம் பண்றார். அதனால அந்த நாட்டுக்கு பெருமை, அதனால அந்த ஊருக்கு பெருமை, அதனால அங்க இருக்கிற ஓடுற நதிக்கு பெருமை. ஆழ்வார் திருவவதாரம் பண்ணினதுனால தாமிரபரணியே பரம பாக்யவதி ஆயிட்டா. மறுவினியவன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே. அவருடைய நாட்டையும் அவருடைய ஊரையும் அவருடைய நதியையும் எப்போதும் தியானிக்க வேண்டும். எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து, சிந்தை தெளிந்து நீ மனசே நீ வணங்குவாயாக. யாரை வணங்க வேண்டும்? அருமறைகள், அருமையான வேதங்களை அந்தாதி செய்தான். அந்தாதி இலக்கணப்படி இந்த திருவாய்மொழியே பார்த்தேன்னா அந்தாதியாத்தான் அமைஞ்சிருக்கு. அப்போ அந்தாதியாக அருளி செய்தவனுடைய, அதாவது சுவாமி நம்மாழ்வாருடைய அடி இணையே, திருவடி இணைகளை, இணைனா ரெட்டை, பேர், திருவடி ரெட்டையை, அந்த யுகலத்தை பதயுகலத்தை எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து என்று சொல்லுகின்றார். ஈஸ்வர முனிகள் அருளி செய்தது திருவழுதினாள் என்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய வன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து. ஓகேவா? அடுத்தது திருவாய்மொழியில அடுத்த தனியன் சொட்டை நம்பிகள் அருளி செய்த தனியன். மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதுரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடையபற்று
எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன். பேணுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமஸ்காரம் பண்றது. அந்த யார் ஒருத்தர் திருக்குறுகூரை சேர்ந்தவர்களா இருக்காளோ, திருக்குறுகூர்ங்கிற ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர்களா இருக்காளோ, அவளுடைய இனத்தார், இனத்தார்னா அவளை சேர்ந்தவர்கள். ஆழ்வார் எங்க இருக்கார்? திருக்குறுகூர்ல இருக்கார். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆழ்வார சேர்ந்தவா, அவளை சேர்ந்தவா. இப்ப நம்ம ஜிஆர் சுவாமி, ஸ்ரீ ஸ்ரீ ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜிஆர் சுவாமி தான் திருக்குறுகூர்ல எழுந்தருளி இருக்கார். அந்த சுவாமிய சேர்ந்தவா, அவளை சேர்ந்தவா. அதத்தான் என்ன சொல்ற? பேணுதல்னா அவளை சேர்ந்து இருக்கிறது, அவளை பணிந்து அவளை ஆசிரியிச்சு இருக்கிறது. என் மனசாலையும் வாயாலையும், மனசா வாச்சா தென்குருகூர் என்னும் இந்த ஆழ்வார் திருநகரி இருக்கே, இந்த இந்த வன்குருகூர், வன்குருகூர்னா அழகிய குருகூர் என்று அர்த்தம். சிறந்த குருகூர், குருகூர்னா ஆழ்வார் திருநகரி. குருகூரை பேணி இருக்கக்கூடிய பக்தர்களின், அந்த பக்தர்களின் சத் சங்கத்துல யார் இருக்காளோ, சங்கத்துல யார், இனம்னா சங்கம் இந்த இடத்துல, இந்த சத் சங்கத்துல யார் இருக்காளோ அவளை தவிர வேற யாரையும் நான் மனசாலையும் வாயாலையும் இறைஞ்ச மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார் சொட்டை நம்பிகள். மனசாலையும் வாக்காலையும் வன்குருகூர் என்கின்ற ஆழ்வார் திருநகரியை ஆசிரியித்து இருக்கக்கூடியவர்களின் சத்சங்கத்தில் இருப்பவர்களை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். தனத்தாலும் ஏதும் குறைவிலேன், எனக்கு செல்வத்தினால எந்த ஒரு குறைவும் கிடையாது என்று சொல்லுகின்றார். எந்த ஒரு குறையும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா எனக்கு குறை ஒன்றும் இல்லை? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனை ஆசிரியிச்ச சுவாமி நம்மாழ்வாரனை ஆசிரியிச்சிருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. எந்த சடகோபனுடைய பாதங்களே யாமுடைய பற்று. எனக்கு உடைய ஒரே பற்றுக்கோடு, ஆசிரியம் என்னவென்றால் அது சுவாமி நம்மாழ்வாருடைய திருப்பாதங்கள் தான் என்று சொல்லுகின்றார். மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாது இறைஞ்சேன். தனத்தாலும் ஏதும் குறைவிலேன், எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. ஓகேவா? அடுத்தது அனந்தாழ்வான் அருளி செய்தது. ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன், ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன், கீர்த்தி ராமானுஷ அப்படி சொல்லணும். ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன் சேர்த்து சொல்லும் போது இந்த ஈங்கிறது ஈயா ஆயிடும். ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. இந்த திருவாய்மொழியோடைய அர்த்தம் புரியணும், மனசிலாகணும் அப்படின்னா திருவாய்மொழியை நம்ம சேவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒருத்தரோட பரிபூர்ண கிருபை வேணும். அது யார் தெரியுமா? யதிராஜனாக விளங்கக்கூடிய சுவாமி ராமானுஜருடைய கிருபை இல்லாம நம்ம படிக்க முடியாது. அதனால அனந்தாழ்வான் தன்னுடைய ஆச்சாரியனாகிய சுவாமி ராமானுஜரை இந்த தனியன்ல சேவிக்கிறார். ஏய்ந்த பெரும் கீர்த்தி, ஏய்ந்தன குற்றமில்லாத பெரும் சத்குணங்கள்னால நிறைந்து சிறப்பு கொண்டவர், பெரும் புகழை உடைய. ஏய்ந்தன பெரிய அர்த்தம், பெரிய புகழை உடையவர். ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன், ராமானுஷமுனி உடையவர். அவருடைய வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன்.
வாய்ந்த மலர்பாதம்னா திருவடி தாமரைகள், அந்த பாதங்களை நமஸ்காரம் பண்றேன். ஆய்ந்த பெரும் ஜீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும். இத தரிக்கக்கூடிய, தரிக்கிறதுன்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிறது, மனசுல வல்லமை வேணுங்கிறதுக்காக அந்த இந்த திருவாய்மொழி நமக்கு ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன். ஆய்ந்தனா குற்றமில்லாத, ஆயறதுன்னு சொல்லுவோம், கருகாப்பில ஆயறது அப்படின்னு சொல்லுவோம். ஆயறதுன்னா என்ன அர்த்தம், அந்த கருகாப்பிலையில பார்த்தேன்னா நடுவுல ஒரு ஒரு இது இருக்கும், பக்கத்துல இலையெல்லாம் இருக்கும், இலைய மட்டும் எடுத்துட்டு அந்த இந்த தண்டை வந்து தூக்கி எரிஞ்சு விடுறோம் நம்ம, அதுக்கு பேர் தான் ஆய்தல். எது நமக்கு பாக்கத்துக்கு தகுந்ததோ அதை மட்டும் வச்சுண்டு விட்டு பாக்கிய தூக்கி எறிகிறோம் பார்த்தீங்களா, அப்ப குற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஆய்தல் அப்படின்னு பேரு. ஆய்ந்த பெரும் சீரார், சீர்னா சிறப்பு, ஆர்னா மிகுந்த, ஷடகோபன், ஷடகோபன் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய செந்தமிழ் வேதம், இந்த திருவாய்மொழியை தரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இத வந்து மனசுல வாங்கிக்கிறது, மனசுல புரிஞ்சுக்கிறது, அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அது அதை தரிக்கக்கூடிய பேராத உள்ளம். பேராதன்னா பெயர்ச்சி, பேறுதல், வேற இடத்துக்கு போறது, இத திருவாய்மொழியை விட்டுட்டு வேற எங்கேயுமே போகாத ஒரு உள்ளத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். இது ரொம்ப அழகான ஒரு அர்த்த புஷ்டி உள்ள ஒரு தனியன். இந்த திருவாய்மொழி வந்து நன்னா எனக்கு புரியணுங்கிறதுக்காகவும், திருவாய்மொழியை விட்டு என் மனசு வேற எதுலையும் போகக்கூடாதுங்கிறதுக்காகவும் உடையவருடைய திருப்பாதத்தை நான் சரணாகதி பண்றேன். ஏன்னா எப்பவுமே திருவாய்மொழியவே நினைச்சுட்டு இருந்தவர் உடையவர். அதனால திருவாய்மொழிக்கு ஒரு அர்த்தமாகவே விளங்கக்கூடியவர், அதை வளர்த்தவர் சுவாமி ராமானுஜன். அதை சொல்ல போறார் அடுத்த தனியன்ல. இந்த திருவாய்மொழியை பெற்றவர் வந்து சுவாமி நம்மாழ்வார், இந்த திருவாய்மொழியை வளர்த்தவர் வந்து யதிராஜர். கண்ணனை பெற்றவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை, ரெண்டு பேரும் பரம புண்ணியவதிகள். அது மாதிரி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பெற்றவர் நம்மாழ்வார், அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்தவர் சுவாமி ராமானுஜர். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும். இதை விட்டு வேறு எங்கும் பேராத உள்ளம் பெறுவதற்காக நான் ராமானுஜ முனியினுடைய மலர்பாதத்தை வணங்குகின்றேன். ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதா வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும். பேராத உள்ளம் பெற. ஜெய் சிவநாராயணா. நெக்ஸ்ட் தனியன் வந்து பட்டர் அருளை செய்த தனியன். வான்திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆந்த தமிழ் மறைகள் ஆயிரமும். வான்திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆந்த தமிழ் மறைகள் ஆயிரமும். ஈந்த முதல் தாய் சடகோபன், ஈந்த முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். ஹிதமான தாயாராம் சுவாமி ராமானுஜன். இது எவ்வளவு அழகா சொல்றாரு, ஹிதத்தாய், அருளிய தாயார். வான்திகழும் சோலை, இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் வானம் வரைக்கும் ஆகாசம் வரைக்கும் ஓங்கி 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 வளர்ந்துருக்கான். பூக்கள் அப்படியே நிறைஞ்சு குலுங்கிறது, பூத்து குலுங்கிறது ஸ்ரீரங்கத்துல. வான்திகழும் சோலை, அழகழகான மதில்களை உடையவர் மதில் அரங்கர். அந்த ஸ்ரீரங்கத்துல சயனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வன்புகழ் அப்படிங்கிறது கல்யாண குணங்கள் என்று அர்த்தம். வன் 3 சுழி இன்னு வரணும், 2 சுழி இன்னு போட்டுருக்கு, மாத்திக்கோங்க. உங்களோட புஸ்தகத்துல 3 சுழி இன்னா மாத்திக்கோங்க. வன்புகழ், வன்புகழ்னா அழகிய புகழ். வன் அப்படிங்கிறதுக்கு அழகிய என்ற அர்த்தம்.
அழகிய புகழ்னா என்ன? கல்யாண குணங்கள். கல்யாண ரூபாய கலௌஜனானாம் கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே கவ்வாதி திவ்யாயுத சத்கராய பாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. என்ன சொல்றோம் இல்லையா? கல்யாண குணங்கள் எம்பெருமானுடையது. நமக்கு இருக்கிறதெல்லாம் ஆர்டினரி குணம், பகவானுக்கு இருக்கிறதெல்லாம் கல்யாண குணம். வன்புகழ் மேல் அந்த குணங்களை, கல்யாண குணங்களை போற்றி ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும், ஆன்றன அது பத்தி அமைந்திருக்கக்கூடிய தமிழ் மறைகள். மறைனா வேதம், தமிழ் மறைகள். ஏன்னா எல்லாமே மறைச்சு சொல்லி இருக்கிறதுனால மறை அப்படின்னு பேரு. அதனாலதான் அதை உணர்ந்துக்கிறதுக்கு வியாக்கியானங்களை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் சம்பிரதாயத்துல. தமிழ் மறைகளா இருக்கு, ஆயிரம் ஆயிரம் பாசுரங்கள். அதை பெத்தெடுத்தவர், ஈன்றவர்னா பெற்றெடுத்த. இந்த முதல் தாய் சடகோபன், இதை பெற்றெடுத்த தாயார் நம்மாழ்வார் ஆவார். மொயம்பால், மொயம்பால்னா மிடுக்கோட, ரொம்ப ஜோரா, சும்மா வளர்க்கறது இல்ல, ஜாம் 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 ஜாம்னு வளர்த்துட்டார். மொயம்பாள் வளர்த்த ஹிதத்தாய் ராமானுஷம். இத ரொம்ப அழகாக போஷித்து மிடுக்குடனே அதை வளர்த்தவர் யார் அப்படின்னா அருளி. இதை உலகத்தோருக்கு எடுத்து, அதாவது நன்னா சூப்பரா பாயசம் பண்ணி சமையல் கட்டிலேயே வச்சுட்டு இருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க? பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்ற பக்தாளுக்கெல்லாம் பாயசத்தை அள்ளி கொடுக்க வேண்டாமா? நம்மளே வச்சுட்டு இருந்து என்ன பண்றது? எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தது யாருன்னா சுவாமி ராமானுசர் என்று ரொம்ப அழகாக பட்டர் இந்த தனியன்ல அருளி செய்கிறார். இன்னொரு தனியனும் பட்டர் அருளி செய்த தனியன் இதோட முடியாது. மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும், மிக்க இறை நிலையும் சேர்க்கும் பொழுது மிக்க விரை நிலையும் ஆயிடும். சேர்ந்து ஒரே வார்த்தையா, மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இதை எப்படி அர்த்தம் பண்ணணும்? குருகையர் கோன், குருகையர் அப்படின்னா திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி. குருகையர், அந்த குருகையர் ஆழ்வார் திருநகரியில் இருப்பவர்களுடைய அரசனாய் விளங்குபவர். கோன்னா ராஜா. குருகையர் கோன்கிறது சுவாமி நம்மாழ்வாருடைய ஒரு திருநாம். திருக்குருகூரில் உள்ள ஆழ்வார் அருளி செய்த யாழினிசை வேதத்தியல், யாழினும் இனிய இசை போன்றது. ஏன் சாமவேத சாரம்னு சொல்றோம்னா, சாமவேதம் சங்கீத ஸ்வரூபமாக விளங்குவது. திருவாய்மொழியும் சங்கீத ஸ்வரூபமாக இசை பண்ணிசைத்து பாடத்தக்கது திருவாய்மொழி. அதனாலதான் சாமவேத சாரம் சாமகான ஸ்வரூபமாக இருக்கு. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும், இதெல்லாம் சொல்றது எது? யாழின் இசை. சங்கீத ஸ்வரங்கள்ல யாழ் அப்படின்னா அது ஒரு வாத்தியம். வீணை மாதிரி அந்த காலத்துல இருந்த ஒரு வாத்தியம். ஹம்சபக்ஷி மாதிரி இருக்கும், அதுல ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் இப்படி வரிசையா, அது அப்படியே வாசிப்பா. யாழின் இசை. வேதத்து இயல். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் திருவாய்மொழி பாசுரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? மிக்க இறை நிலையும், மிக்க இறைனா எல்லா இறைவன்கள்லையும் மிக்க இறைவனாய் விளங்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தன்மை, அவனுடைய இயல்பையை சொல்லுகின்றது. நிலைனா இயல்பு. மெய்யாம் உயிர் நிலையும், மெய்யாம் உயிர்ங்கிறது ஜீவன், ஜீவனுடைய நிலையை சொல்றது. தக்க
நெறியும், தக்கனா தக்கதான நெறி, அதாவது ஜீவாத்மாவனை அடையக்கூடிய சரியான உபாயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. தடையாகி தொக்கியலும், தடைகளை பத்தி பகவான நம்ம அடையறதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அதையும் திருவாய்மொழி சொல்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருவாய்மொழியில என்ன சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பாசுரத்தை சொல்லணும். திருவாய்மொழியின் சப்ஜெக்ட் மேட்டர் கேட்டா இதுதான். மிக்க இறைநிலையும் எம்பெருமான பத்தி சொல்லி இருக்கு, மெய்யாம் உயிர் நிலையும் ஜீவனை பத்தி, ஜீவாத்மாவை நம்மளை பத்தி சொல்லி, அவன் பரமாத்மாவை பத்தி சொல்லி இருக்கு, நம்ம ஜீவாத்மாவை பத்தி சொல்லிருக்கு. நம்ம தான் ஜீவாத்மா, நம்மளை பத்தி சொல்லியிருக்கு. இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் உலகத்துல என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சு காட்டினா ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லையோனோ. சோ நம்ம யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்மளோட கோல் என்ன அப்படின்னா பெருமாள் தான் நம்மளோட கோல். அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சோ அந்த பெருமாளை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், அதுதான். அப்புறம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி பெருமாளை அடையிறதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அதுதான் தக்க நெறியும். அடுத்து அது எப்படி அடையிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம பகவானை அடையறதுக்கு தடையா இருக்குங்கிறத சொல்லி கொடுக்கிறார். தடையாகி தொக்கியல். தொக்கியல் அப்படின்னா பிராப்தி விரோதி, எழுதி வச்சுக்கோங்க. பிராப்தி விரோதி, பகவானை நம்ம அடையறதுக்கு பேரு பிராப்தி. அந்த பிராப்தத்துக்கு விரோதமாக இருக்கிறவர் தான் விரோதின்னு பேரு. பிராப்தத்துக்கு விரோதியா பகவான நம்மள பிராப்தின்னா அடையிறது, அந்த பிராப்திக்கு விரோதியா இருக்கிறது தொக்கியல். லௌகீகம், சிம்பிளா சொல்லணும்னா லௌகிக விஷயங்கள் பகவான நம்ம அடையறதுக்கு விரோதியா இருக்கு. அத பத்தி சொல்ற. ஊழ்வினையும் வாழ்வினையும். ஊழ்வினைனா என்னது? கர்மா இல்லையா, முன்வினைகள், அதை பத்தி சொல்றேன். வாழ்வினையும் அப்படின்னா வாழ்வுனா மோக்ஷம், மோக்ஷத்தை பத்தியும் சொல்லி கொடுக்கிறார். அப்போ இதெல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர். பகவான், ஜீவாத்மா, ஜீவாத்மா பரமாத்மாவை அடையக்கூடிய வழி, அந்த வழிக்கு தடையாக இருக்கக்கூடிய பிராப்தி விரோதிகள், கர்மா, மோக்ஷம் அப்படிங்கிற 6 விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கார் திருவாய்மொழியில. மிக்க இறைநிலையும், மெய்யாம் உயிர்நிலையும், தக்க நெறியும், தடையாகி தொக்கியலும், ஊழ்வினையும் வாழ்வினையும், ஓதும் குறுகையர் கோம். யாழின் இசை வேதத்து இயல். இந்த திருவாய்மொழியில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லுகின்றார். தனியன்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை அன்பைப்போம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். திருவழுதினாடென்னும் தென்கொருகூரென்னும் மறுவினிய வன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதுரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதம் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகழும் சோலை மதிழரங்கர் வண் புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த ஹிதத்தாய் ராமானுஷம் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இன்னொரு விஷயம், தடையாகி அப்படிங்கிற தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் ஒன்னா சேர்க்கிறது உண்டு. அதாவது
இதுக்கு தடையாக விளங்கக்கூடிய பிராப்தி விரோதியாவே இருக்கிறது நம்மளோட பூர்வ கர்மா அப்படிங்கிற அர்த்தத்துல தொக்கியலும் ஊழ்வினையும்ங்கிறத ஒரே பதமாக கொண்டு அர்த்தம் பண்றது உண்டு. சோ அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். என்ன அர்த்தம்? முன்வினைகளாகிய விரோதிகள் ஒரே இது. ஊழ்வினையும் தொக்கியலும் ஊழ்வினையும்ங்கிறது ஒரே விஷயம்தான் அப்படிங்கிறது அப்படிதான் வியாக்கியானம் பண்ணிக்கா. தொக்கியலும் ஊழ்வினையும்ங்கிறது நமக்கு பிராப்தி விரோதியா இருக்கிறது என்னது? நம்மளோட கர்மா தான். அத ரொம்ப அழகா இங்க சொல்லியிருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். பகவான் யாரு, ஜீவாத்மா யாரு, ஜீவாத்மாவாகிய நம்ம எப்படி பகவான அடையிறது, அதுக்கு தடையாக இருக்கிறது என்னது, அதுல இருந்து நம்ம விடுபட்டு எப்படி நம்ம அடைய போற முக்தி மோட்சம்ங்கிறது என்னது, இது எல்லாத்தையுமே சொல்றேன். அப்கோர்ஸ் தடையா இருக்கிறது கர்மாக்கள். அந்த கர்மாவை பத்தியும் சொல்ல போறேன். இதுதான் திருவாய்மொழியோட தனியன்கள். இனி திருவாய்மொழியை பத்தி ஒரு எப்படி கிரந்தம் அமைஞ்சிருக்குங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துடுறேன். திருவாய்மொழியில 1000 பாசுரங்கள் இருக்குன்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பேன். இப்ப நம்ம பார்த்த பாசுரங்கள்ல இருந்தே 1000 பாசுரங்கள். நாராயணியத்தை எடுத்துக்கோங்க. நாராயணியம் எப்படி இருக்கு? 1000 ஸ்லோகங்கள் இருக்கு. 1034 36 ஓகே, 1000 ஸ்லோகம் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு அப்படியே சொல்றதுக்கு 1000 ரொம்ப கிளியரா வேண்டாம், 1000ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000த்தை எப்படி பிரிச்சிருக்கார் பட்டதிரி? 100 தசகங்களா பிரிச்சிருக்க. ஒரு தசகத்துல 10 ஸ்லோகம். அதே மாதிரிதான் திருவாய்மொழி இருக்கு. ஓகேவா? 10 பத்துக்களா இருக்கு. பத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா, முதல் 10 அப்படின்னு சொல்றது முதல் 10 பதிகங்கள். அதுதான் முதல் 10ன்னு சொல்றோம். இந்த 10ங்கிறதுக்கு அர்த்தம் 10 பதிகங்கள். தசகங்கள் 10 தசகங்கள் இருக்கு. ஒரு தசகத்துல 10 ஸ்லோகங்கள் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 தசகங்கள், ஒவ்வொரு தசகத்திலையும் 10 ஸ்லோகங்கள். தசகம்ங்கிறதோட தமிழ் தான் 10. முதல் 10ல 10 பத்துகள் இருக்கு. அதாவது 100 பாசுரங்கள் இருக்கு. அத 10 10ஆ பிரிச்சிருக்கோம். அத திருவாய்மொழின்னு சொல்றோம். முதல் 10 முதல் திருவாய்மொழி, முதல் 10 இரண்டாம் திருவாய்மொழி, முதல் 10 மூணாம் திருவாய்மொழி. இத நன்னா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த 10ன்னு சொல்றது தசகங்கள். இந்த முதல் 10ஐயும் ஒரு குரூப்பா வச்சு முதல் 10ன்னு சொல்றோம். அடுத்த 10 தசகங்களை இரண்டாம் 10ன்னு சொல்றோம். மூணாம் 10 இப்படி 10ஆம் 10 வரைக்கும் இருக்கு. இதுதான் திருவாய்மொழியோட கிரந்த அமைப்பு. புரிஞ்சுக்கோங்க. திருவாய்மொழியில் 10 பத்துக்கள் உள்ளது. அந்த ஒவ்வொரு பத்துக்களுக்குள்ளும் 10 திருவாய்மொழிகள் உள்ளது. ஆக மொத்தம் 100 திருவாய்மொழிகள், 1000 பாசுரங்கள். எல்லாத்துலயும் ஒரு பாசுரம் சேர்த்து இருக்கும். 10+1 இருக்கும். அந்த 1 பலஸ்ருதி. அதை நம்ம ஒவ்வொரு 10ஆ பார்க்கும்போது, ஒவ்வொரு திருவாய்மொழியா நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் இந்த அளவுல பூர்த்தி பண்ணிட்டு மேல சந்தைக்கு போலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமோ நமஹ. கூப்பிடலாம். அடியன்மா. புரிஞ்சதாமா? இன்னைக்கு எல்லாருக்கும் தெளிவா இருந்ததா? ரியாக்ஷன் மெசேஜ் எல்லாருமே அனுப்பி விட்டுருங்க. நம்ம இந்த இதுல வரும் இல்லையா, அந்த இது அனுப்பி வச்சிருங்க. ஆன் பண்ணிருக்கேன். ஓ, ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்ப ஆன் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதான்? ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரியாக்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஜெய் ஸ்ரீமன் நாராயணாமா. ரொம்ப சந்தோஷம். அடியன்மா. ஓகேமா, இப்ப கூப்பிடலாமா? அடியன் ஸ்ரீதர் சித்ரா வாங்க. கூப்பிட்டு கொஞ்சம் வேகமா வந்துருங்க ப்ளீஸ். அடியன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். விஸ்வஜனானுமோதனம். 2 தடவை சொல்லுங்க. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம்.
சர்வாஸ்ததம் ஸ்ரீ சடகோபவான்மயம். இன்னொரு தடவை. சர்வாஸ்ததம் ஸ்ரீ சடகோபவான்மயம். சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். சகஸ்ர சரகோ நிவார்த்தனம் நமாம்யகம். சகஸ்ர ஷாகோபனிஷத், ஷாக உபனிஷத் அப்படி சேர்ந்து ஷாகோபனிஷத் ஆயிருக்கு. சகஸ்ர ஷாகோபனிஷத் சமாகமம். சகஸ்ர சாகோப நிவாச சராகமம். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். நமாம்யகம் திராவிட சாமகரம். திராவிட வேத சாகரம். வேத சாகரம், திராவிட வேத சாகரம். உத்தமம். பக்தாமிருதம். நெக்ஸ்ட் வாங்க. ஜெய் ஸ்ரீமன். ஸ்ரீனிவாசன் வாங்க. அடியே ஜெய் ஸ்ரீமன். பக்தாமிருத ஆக்சுவலா ஸ்லோகங்கள் மட்டும் கொஞ்சம் நான் பிரிச்சு சொல்லி தரேன். பாசுரங்கள் நீங்க எல்லாம் பாடிடுவேன். ஸ்லோகங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் சந்த விரிவா சொல்லுங்க. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். வெரி குட். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். உத்தமம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஜெய் ஸ்ரீமன். வித்யா மகாராஜன் வாங்க. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். நமாம்யகம் திராவிட வேத சாகரம். சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். நமாம்யகம் திராவிட வேத சாகரம். உத்தமம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஜெய் ஸ்ரீமன். நெக்ஸ்ட் வாங்க. ராதே கிருஷ்ணா. சுபா பத்மராஜன் வாங்க. இப்போ ஃபுல்லா சொல்ல போறேன். ஒரு தடவை சொல்றேன், அப்புறமா நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். நமாம்யகம் திராவிட வேத சாகரம். ஜெய் ஸ்ரீமநாராயணம்மா. சூப்பரா சொன்னேன். நெக்ஸ்ட் வாங்க. சுதர்சனம் ஒரு தடவை சொன்னா போதும். ஜெய் ஸ்ரீமநாராயண. சுதர்சனம் வாங்க. சுதர்சனம். அடியேன்மா சொல்லுங்க. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம். சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். நமாம்யகம் திராவிட வேத சாகரம். ஜெய் ஸ்ரீமநாராயணம்மா. நெக்ஸ்ட் வாங்க. சுதப்பிரியா வாங்க. சூப்பரா சொன்னீங்க. அடியேன் சுவாமி. அடுத்தது ஈஸ்வர முனிகள் அருளி செய்த தனியம். திருவழுதினாடென்னும் தென்குருகூர் என்னும். 2 times. திருவழுதினாடென்னும் தென்குருகூர் என்னும். திருவழுதினாடென்னும் தென்குருகூர் என்னும். மறுவினியவன் பொருநல் என்னும். மறுவினியவன் பொருநல் என்னும்.
மறுவினியவன் பொருணல் என்னும் மறுமறைகள் அந்த அதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து. ஜெய் ஸ்ரீமன் நாராயணமா. நன்னா அடியேன் சுவாமி. அடுத்தது வாங்கோமா. சுஜாதா வாங்க. ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணமா. அடியன் ஒரு தடவை சொல்றேன், நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. திருவழுதினாடு என்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய வன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து. திருவழுதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் மறுவினையவன் பொருநாள் என்னும் அருமறை பொருநாள் இல்ல வன்பொருணல். வன்பொருணல் என்னும் மறுவினிய வன்பொருள் பொருள் என்னுமா வன்பொருணல் என்னும் வன்பொருணல் பிளஸ் வன்பொருணல் என்னும். வன்பொருணல் வண்ணுனா அழகிய, பொருணல் அப்படின்னா தாமிரபரணி நதி. அந்த நதியோட பெருமை வந்து பொருணை அப்படின்னு தென் பொருணை அப்படின்னு சொல்றோம். தென் பொருணைனா தெற்குல ஓடக்கூடிய பொருணை ஆறு, பொருணை அப்படின்னு பேரு தமிழ்ல. பொருணல் அப்படின்னும் பொருணை அப்படின்னும் பேரு. வன்பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் இடையினையே எப்பொழுதும் மறுவினைய ஃபர்ஸ்ட் சொல்லலாமா சார்? இல்ல அருமறைகள்ல இருந்து சொல்லுங்க. அருமறைகள் அந்தாதி செய்தான் இடையினையே எப்பொழுதும். இடையினையேன்னு சொல்றேன், அடி இணையேன்னு பிரிச்சுக்கோங்க அந்த இடத்துல. செய்தான் அடி, செய்தான் அடி இணையே. அடினா பாதம், இணைனா பேர், ரெண்டு பாதம் இருக்கு இல்லையா, இணைகள், அதனால ரெண்டு. அருமறைகள் அந்தாதி செய்தான் அடி இணையே எப்பொழுதும் சிந்தையாய் நெஞ்சே தெளிந்து. சிந்தியாய், சிந்தையாய் மாதிரி கேட்டது, சிந்தியாய் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து. சூப்பரா சொன்னேன்மா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடுத்தது வாங்க. சுமதி ரவி வாங்க. ஸ்ரீமதி ரவி வாங்க. சொல்றேன். ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுங்க. திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் என்றும் இருக்கிறத என்னும் அப்படி வாசிங்க. என்னுமா? ஓகே ஓகே. என்னும் எந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாவே நம்ம திருவாய்மொழியில ஃபுல்லாவே இந்த ரூல்ஸ் தான். இன்ன ரெண்டு சுழி இன்ன பக்கத்துல ரா, பெரிய ரா வந்திருந்ததுன்னா அது பெரிய ரான்னு சொல்லக்கூடாது, அத வந்து வல்லின ரகரம் அது வர மறுவினிய வன்பொருள் நல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து 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 அப்படி சொன்னா சூப்பர்மா. அடுத்து ஸ்ரீமதி ராமானுஜாய் நமஹ. நன்னா சொன்னேன்மா. அடுத்து வாங்க. சுமதி வியல் வாங்க. அடியன். மனத்தாலும் வாயாலும், இது சொட்டை நம்பிகள் அருளிய தனியன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது முதல் தனியன் வந்து நாதமுனிகளோடது. நாதமுனிகள் அருளை செய்தது எல்லாமே நம்மாழ்வாரையும் திருவாய்மொழியையும் பற்றின தனியன்கள் தான் இது. அடுத்து பார்த்து ஈஸ்வரமுனிகள் அருளை செய்தது. அடுத்து இப்ப பாக்குறது சொட்டை நம்பிகள் அருளை செய்தது. மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும். மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும். மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும். வன் அப்படிங்கிற வார்த்தை எல்லா பாட்டுலயும் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுலயும் வருது, செகண்ட் பாட்டுலயும் வருது, அப்புறம் அதுக்கு அடுத்த பாட்டுலயும் வருது. வண்ணுனா அழகிய அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேற வேற அர்த்தமும் இருக்கும். வண்ணுனா பொதுவா அழகியங்கிற அர்த்தம். அது எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இனத்தாரையெல்லாம் இறைஞ்சேன். இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன். இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன். தனத்தாலும் ஏதும் குறைவிலேன்.
தனத்தாலும் ஏதும் குறைவிலேன், தனத்தாலும் ஏதும் குறைவிலேன். எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று, எந்தை சடகோப்பன் பாதங்கள் யாமுடைய பத்து, எந்தை சடகோப்பன் பாதங்கள் யாமுடைய பத்து. சூப்பர் ஜெய் ஸ்ரீ நாராயணா. இப்ப அடுத்து சுமதி மேம், ஜெகன் காவியா மேம் இருக்காங்களா? ஆமா, இல்லைங்கம்மா. இல்லையா? சரி, வரத்துக்கு இல்லை. ஓகே. சுந்தரி பிரபாகரன் வாங்க. ராம் ராம். ஜெய் ஸ்ரீ நாராயணா. ராம் ராம். மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும், இனத்தாரை எல்லாதரைஞ்சேன், கனத்தாலும் ஏதும் குறைவிலேன், எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும், இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன், தனத்தாலும் ஏதும் குறைவிலேன், எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. சூப்பர்மா. நெக்ஸ்ட் வாங்கோ. சுசிலாநாதன் வாங்க. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாயனம். ஸ்ரீமதி ராமானுஜாயனம். ஆமா, சொல்லுங்கம்மா. அடியன்மா. மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும், இனத்தாரை எல்லாது இறைஞ்சேன், தனத்தாலும் ஏதும் குறைவிலேன், எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. ஜெய் ஸ்ரீமத் நாராயணா. சூப்பர். நெக்ஸ்ட். எல்லாருமே ரொம்ப சூப்பரா சொல்றீங்க, ரொம்ப நன்னா எல்லாரும் படிக்கிறீங்க. உமா ஏ வாங்க. உமா ஏ வாங்க. அம்மா கொஞ்சம் வேகமா வாங்க ப்ளீஸ், டைம் ஆகுது. இல்லையா? ஓகே. உமா மகேஸ்வரி கருணா. அடியன்மா. அடியன்மா. ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன், ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன், ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன், வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன், வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன், வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும், ஆய்ந்த பெருஞ்சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும், ஆய்ந்த பெருஞ்சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும், பேராத உள்ளம் பெற, பேராத உள்ளம் பெற, பேராத உள்ளம் பெற. அடியன் குருஜி. அடியன்மா. வர்ஷா பாட்டி வாங்க. வர்ஷா அடியன்மா. அடியன்மா. ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன், வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும், பேராத உள்ளம் பெற. ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன், வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும், பேராத உள்ளம் பெற. நீங்கெல்லாம் ரொம்ப ஜோரா திருவாய்மொழி படிச்சுட்டு எல்லாருமே சூப்பரா சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட். நன்றி. வெண்ணிலா கே வாங்க. ராம் ராம். ராம் ராமா. ஏய்ந்த பெரும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன், ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன், அந்த ஈய விடாம சொல்லணும். எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன், வாய்த்த மலர் பாதம் வணங்குகின்றேன், ஆய்த்த பெருஞ்சீரார் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும், பேராதம் உள்ளம் பெற. சூப்பர்மா. ஜெய் ஸ்ரீமத் நாராயணா. நெக்ஸ்ட் வாங்க. உமா ஏ வாங்க. அடியன்மா. அடியன்மா. சொல்லிட்டாளா? ஓகே. அடுத்தது. வான்திகளும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல், வான்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல். இன்னொரு தடவை 2 times. 2 வாட்டிமா. வான்திகளும் சோலை மதியன அரங்கர் வன்புகழ் மேல், ஆன்ன தமிழ் மறைகளாயிரமும், ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும். ஆன்னங்கிற மாதிரி சொல்லுங்க. அத ஆன்ன தமிழ் மறைகளாயிரமும்,
ஆண் தமிழ்மறைகள் ஆயிரமும் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும். சூப்பர். ஈன்ன முதல் தாய் சடகோபன். ஈன முதல் தாய் சடகோபன். ஈன முதல் தாய் சடகோபன். மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். மொயம்பால் அப்படிங்கிற வார்த்தைக்கு மிடுக்காக அப்படின்னு அர்த்தம். சூப்பரா, ரொம்ப ரொம்ப புஷ்டி துஷ்டியாக திருவாய்மொழியை வளர்த்தவர் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணமா. நல்லா சொன்னேன். அடுத்து வாங்கோமா. விஜயலட்சுமி ராஜா வாங்க. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணமா. வாந்திகளும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மெய் மொயம்பால் வளர்த்த ஹிதத்தாய் ராமானுஷன். வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். சூப்பர். நெக்ஸ்ட் அந்த அது மட்டும் பாத்துக்கோங்க. ஆன்றன்னு சொன்னேன், ஆன்ன அது மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ராதே கிருஷ்ணா சார். ராதே கிருஷ்ணாமா சொல்லுங்கம்மா. வாந்திகளும் சோலை மதிலரங்கர் மண்புகழ் மேல் ஆன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணமா. கரெக்டா சொன்னேன். மதிளரங்கர், மதிள் பிளஸ் அரங்கர், மதிளரங்கர். ஓகே சார், தேங்க் யூ சார். அடுத்தது பட்டர் அருளி செய்த அடுத்தது விசாலாட்சி வாங்க. மிக்க நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சொல்லுங்க. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும். தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும். தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும். தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும். ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன். ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன். ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன். யாழினிசை வேதத்தியல். யாழினிசை வேதத்தியல். யாழினிசை வேதத்தியல். அடியன்மா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன அசைன்மெண்ட். இது வரைக்கும் நாம என்னென்னலாம் பார்த்திருக்கோம்? தனியன்கள் பார்த்திருக்கோம், கணினுன் சித்தாம்பு பார்த்திருக்கோம், திருவாய்மொழியோட தனியன்கள் பார்த்திருக்கோம். இந்த மூணுலையும் நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடிய வேற வேற பெயர்கள் என்னென்னலாம் நான் சொன்னேனோ, இதுக்கு நடுவுல நான் சொன்னதுல அந்த பாட்டெல்லாம் நீங்க ஒரு தடவை நன்னா 2-3 தடவை வாசிச்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சு எழுதி அதை எல்லாத்தையும் நீங்க நித்யா மேமுக்கு அனுப்பிச்சுதாங்க. நித்யா மேமோட நம்பர் நீங்க எல்லாரும் சேவ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நீங்க யாரெல்லாம் சேவ் பண்ணிக்கலையோ நீங்க எல்லாருமே நம்மளோட கோஆர்டினேட்டர் மேம் நித்யா மேம் அவங்களோட நம்பரை சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு எழுதி அதை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுதாங்க. புரியுதா? என்னன்னு நன்னா புரிஞ்சுக்கோங்க. கணினுன் சித்தாம்பு நம்ம பார்த்த தனியன்கள், அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தோட தனியன்கள். அதுலயும் ஒரு தனியன்ல சுவாமி நம்மாழ்வாரோட பேரு, அதெல்லாம் நான் சொல்லல, அதுலயும் வருது. அவ்வளவுதான். சம்ஸ்கிருதத்திலயா இருந்தாலும் சரி, தமிழ்லயா இருந்தாலும் சரி, எங்க வருதுன்னு நீங்க கண்டுபிடிங்க. கணினுன் சிறுத்தாம்பு 10 பாசுரம் பார்த்தோம் இல்லையா? அதுல எங்க வருது? 11 பாசுரம், அதுல எங்க வருதுங்கிறத கண்டுபிடிங்க. அப்புறம் திருவாய்மொழியோட இந்த தனியன்கள்ல எங்கெல்லாம் நம்ம பார்த்தோங்கிறத ஒரு உதாரணம் சொல்லணும்னா, குருகையர் கோன் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு பாசுரத்துக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன், அவுட் பண்ணிட்டேன். இப்ப லாஸ்ட் பாசுரத்துல குருகையர் கோன் அப்படின்னு இந்த தனியன்ல வந்திருக்கு. இது மாதிரி எங்கெல்லாம் ஆழ்வாரோட பேர் வந்திருக்கோ, சுவாமி நம்மாழ்வாருடைய திருப்பெயர்களை பட்டியலிட்டு எழுதி அதை புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. சரியா? அடுத்து 2 பேர் சொல்லுங்க. ஃபுல்லா சொல்லிட்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுது ஜி. ஒரு சின்ன இது, ஏதாச்சும் டைம் பீரியட் கொடுத்துருங்க ஜி. இல்லாட்டி டைம்
ஒரு 2 days அப்படி நாளைக்குள்ள ஒரு டைம். அனுப்புங்க. எவ்வளவு ரொம்ப அதுக்குதான் ஏன்னா சொல்லிருக்கோம் நாளைக்குள்ள ஆமா ஏன்னா நாளைக்கு கிளாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அனுப்பலாம். 8:05 வரைக்கும் 6 மணி 6 மணி வரைக்கும் வைக்கட்டா? அப்போ அடியன் உங்களுக்கு ஆமா 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வர்றது நாங்க 6 PM 6 மணின்னு வச்சிருந்தேன். 6 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள அனுப்புங்க. நம்ம படிக்கிறத விட வேற என்ன வேலை? இப்போ ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம கண்டிப்பா அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணா கூட அதை எழுதிடலாம். சோ எல்லாரும் ஆசாசையா படிங்க. ஆழ்வார எல்லா இடத்துலயும் தேடுங்க. சரியா? ஆழ்வார் கிடைப்பார் உங்களுக்கு. திருவாய்மொழியும் கிடைச்சிடும். ஓகேவா? அடியஞ்சி அகம் ப்ரோ வாங்க. அகம் ப்ரோ வாங்க. மிக்கவிரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையார்கோன் யாழினிசை வேதத்தியல். மிக்க விரைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊன்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையற்கோன் யாழினிசை வேதத்தியல். அடுத்தது வாங்க. நல்லா சொன்னீங்க. அமுதா என் வாங்க. அமுதா என் வாங்க. நமஸ்காரம் குருஜி. ஜெய் ஸ்ரீமநாராயணம்மா. சொல்லுங்கம்மா. மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். ஜெய் ஸ்ரீமநாராயணம்மா. இந்த டியூன் மட்டும் கொஞ்சம் நெக்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. வாழ்வினையும் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. யாரும் சொல்லாதீங்க. ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. யாருக்கு தெரியுமோ வாழ்வினையும்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தெரிஞ்சவா? நான் கூப்பிடுறவா சொல்லுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் கவனிச்சேலா? 7 பேர் தான் கவனிச்சேலா? எல்லாரும் மியூட் பண்ணுங்க. செல்வராணி மேம் மியூட் பண்ணுங்க. 16. ஓகே. சித்ரா செல்வராஜ் மேம் சொல்றீங்களா? வாழ்வினையும்னா என்னது? அடியன் சொல்லுங்க. ஊழ்வினைனா நம்ம இந்த இடத்துல இருக்கிற பண்ண பாவங்களும், வாழ்வினைனா என்ன சொல்றதுன்னா மேல் லோகம் அப்படி சொன்னா என்ன சொல்றது? அந்த மாதிரி ஊழ்வினைகள்னு சொல்றீங்களா? இல்ல, வாழ்வினை சொல்றாரு. ஓகே. நீங்க ஓரளவுக்கு ஊழ்வினைக்கு கரெக்டா அர்த்தம் சொன்னேன். வாழ்வினைக்கு சௌமியா பிரகாஷ் மேம் சொல்லுங்க. ஜி மோக்ஷம். ஜி மோக்ஷம். வெரி குட். வாழ்வு மோக்ஷம். வைகுண்டம். வைகுண்டத்தை தான் வாழ்வுன்னு சொல்ற. வைகுண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத திருவாய்மொழியில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த வைகுண்டத்தை சொல்லியிருக்கிறதுனால நமக்கு அந்த மோக்ஷம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அதுதான் நம்மளுடைய சாத்தியம். அதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஜெய் ஸ்ரீமநாராயணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீமநாராயணா. சாரி ஃபார் டேக்கிங் மோர் டைம். ராம் ராம். அடியன்ஜி அப்படி இல்லை இந்த மேம் இன்னொரு வாட்டி சொல்லிடுறோம். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள அனுப்புற ஆன்சர் மட்டும் கலெக்ட் பண்ணி ஜிக்கு அனுப்பி வச்சிருவேங்க. அதுக்கப்புறம் லேட்டா அனுப்புனீங்கன்னா அப்புறம் அடியன்ட்ட கேட்க வேண்டாம் ப்ளீஸ். நம்மாழ்வார் மட்டுமா இல்ல நம்மாழ்வார்? இல்லைங்க, நம்மாழ்வார் மட்டும் தானே ஜி சொன்னாங்க. ஆழ்வார்னாலே நம்மாழ்வார் தான். நம்மாழ்வாரோட பேர் எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் அனுப்பணும். ஓகேவா? ஜெய் ஸ்ரீமநாராயணா. எல்லாருக்கும் ஒரே செகண்ட் குரூப்ல இத பத்தின மெசேஜ் போட்டுறேன். எப்படி வரணுங்கிறது போட்டுறேன். பேப்பர்ல தெளிவா எழுதி அத போட்டோவா எடுத்து அடியனுக்கு நீங்க இது பண்ணுங்க. டைப் பண்ணி அனுப்பாதீங்க தயவு செஞ்சு. போட்டோவாவே பேப்பர்ல நம்ம எழுதுவோம் இல்லையா, புக்ல சாரி நோட் புக்ல எழுதி அதை ப்ராப்பரா போட்டோ எடுத்து எனக்கு அதை இது பண்ணி அனுப்பிடுங்க. அப்படி அனுப்பிடலாம். ஏன்னா நீங்க மெசேஜ் மாதிரி ஒவ்வொன்னா எழுதிட்டு இருந்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் கஷ்டமா இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும் அடியனுக்குமே. ஏன்னா 100 பேர் கிளாஸ்ல இருக்கிறோம். சோ கொஞ்சம் அடியனையும் கன்சிடர்